கரெக்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? இப்போ சிக்ஸாக் முறையில் தான் அடிக்க போகிறோம். வித்தியாசமாக நம்ம தைக்கணும். இவ்வாறு துணிகள் கிழிந்தால் நியூஸ் பேப்பரை அடிப்புறத்தில் பயன்படுத்திட்டு அப்படியே இதை ரெண்டையும் ஒரு பின் பண்ணி அப்படியே ஒரு பின் எடுத்துவோங்க. பின்னால் அப்படியே அமைத்து பின் பண்ணிவோங்க ரெண்டு புறத்துலையும். இது அதில் இல்லைன்னா அங்கங்கே ஓடிடும் துணியை ஓடாமல் இருக்கணும்னா இங்கே பின் பண்ணி ரெண்டு புறத்துலேயும் பின் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே சென்டருக்கு கொண்டு வாங்க. லிஃப்டரை அப்படியே தூக்கி இங்கே இந்த சைடில் கொண்டு வந்துட்டு இதுக்குள்ள அப்படியே நுழைங்க. நுழைச்சிட்டு ரெண்டும் சேமாக இருக்கா, கரெக்டாக இருக்குதா, இங்கேயும் கரெக்டாக இருக்கும்படியாக அமைச்சிடுங்க. இல்லைன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. கரெக்டாக இங்கே அமைச்சிட்டு அப்புறமா இப்படி பிடிக்கணும். ரெண்டு விரலால் அப்படியே வி ஷேப்பில் விரலை வச்சு இப்படி பிடிக்கணும். இந்த தையல் உள்ளாடி வச்சுட்டு அப்படியே இங்கே தைக்கலாம் பாருங்கள். இங்கே மேலேயும் கீழே, மேலேயும் கீழே, மேலேயும் கீழே, மேலேயும் கீழே, மேலே தூக்கணும். லிஃப்டரை மேலே தூக்கி மெதுவாக அடிக்கணும். கையை வி ஷேப்பில் வச்சுக்கோங்க. தைக்கும்போது இப்படி இங்கேயும் மட்டும் மெதுவாக தைக்கணும். கையை வி ஷேப்பில் வச்சுட்டு அங்கே இங்குமாக இந்த ஊசி உள்ளாடி கையை கொண்டு நுழைச்சிடாங்க. வி ஷேப்பில் வச்சுட்டு அங்கே இங்குமாக அடிங்க, தைத்து எடுங்க. அப்புறமா இங்கே சிறிதளவு நூல் விட்டு தான் வெட்டணும். இல்லைன்னா அந்த நூல் என்ன செய்யுது, இங்கே கீழே வரும்போது மேலே நூல் இங்கே வெளியில் வந்துடும், வெளியில் எப்படி வந்துடும். அதனால் நூல் விட்டு வெட்டுங்க. சரிங்களா? அப்புறமா நியூஸ் பேப்பரை கிழிச்சு எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர் ஈஸியாக எடுத்துடலாம். இப்படி பின்னை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரெண்டு பின்னும் தேவையில்லை. அப்படியே பார்த்தீங்களா, நீட்டாகிடுது. கரெக்டாக ஃபினிஷிங் நீட்டாகிடுச்சு. இப்போ ரெண்டு துணியை இப்படி சேர்த்து அடிச்சுட்டோம்னா இப்படி சேர்த்து அடிக்கும்போது இங்கே தையல் விழும். இந்த பகுதியில் ஒரு சுருக்கம் தோன்றும். இப்படி ஒரு சுருக்கம் வந்துடும். அந்த சுருக்கங்கள் வராமல் இருக்கிறது தான் இந்த பிளானு. இதை மெதுவாக நியூஸ் பேப்பரை கிழிச்சு விட்டுருங்க அப்படியே.